Daily. Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு நடராஜன் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மே 18 ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. ஆமாம் மேடம். எதுக்காக, என்ன காரணம், யாரை கண்டித்து போராட்டம்? அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தமிழ் வழி தேர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? அதாவது வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து தமிழ் சுற்றறிக்கைகள் தமிழில் தான் இருக்கணும், அரசாணைகள் தமிழில் தான் இருக்கணும், தமிழில் தான் அரசு ஊழியர்கள் கையெழுத்து போடணும், ரூபாய் வந்து நாங்கள் வந்து தமிழில் மாற்றுறோம், தமிழ் வார விழா கொண்டாடுறோம், என்னெல்லாமோ அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் நடைமுறையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி தேர்வர்கள் ஒரு குரூப் 2 தேர்வில் பாஸ் பண்ண முடியாது, ஒரு குரூப் 1 தேர்வில் பாஸ் பண்ணி ஒரு அதிகாரி ஆக முடியாது. ரீசெண்டாக நடந்த ஒரு குரூப் 2 தேர்வில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்ற ஒரு தேர்வு, மொத்தம் ஒரு 200 கேள்விகள். அதில் ஒரு 140 கேள்விகள் வந்து பொது அறிவுத்தாள்கள், அது எல்லாருக்கும் ஈக்குவல் தான், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்கும் ஈக்குவல் தான். மீதம் இருக்க 60 கேள்விகள் வந்து ஒன்று பொது தமிழ் இல்லைனா பொது ஆங்கிலம். ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய தேர்வுகள் நடந்திருக்குது, பழைய காலம் நிறைய தேர்வுகள் நடந்திருக்குது. ஒரு ஈக்குவல் காம்படிஷன் இருக்கும், ஈக்குவல் டஃப்னஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது தமிழை தேர்வு செய்கிறவங்க 60 கேள்விக்கு 40 கேள்விக்கு மேலே யாருமே எழுத முடியாது. உங்களுக்கு வந்து பழைய புத்தகங்கள்லேருந்து கேட்கலாம், 2007 புத்தகங்கள் கேட்குறாங்க, அதில் சிறப்பு தமிழ் புத்தகங்கள் கேட்குறாங்க, பொது தமிழ்லேருந்து கேட்குறாங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஆங்கில கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வாசிச்சோடனே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம், அந்த மாதிரி இருக்குது. வெறும் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கேள்வியே இருக்குது. ஸோ ஒரு தமிழ் கஷ்டமாக தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்களா? ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதே கிடையாது. நார்மலாக ஜிகே நாலேஜ் இருக்கும். ஓகே. எஸ்எஸ்சியில் ஜெனரல் இங்கிலீஷ்னால் ஒரு சில பாட்டெலாம் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 ரேங்கில் வந்துடுறாங்க. பொது தமிழை செலக்ட் பண்ணி எழுதுறவங்க நிறைய டைம் குரூப் 1 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ ஒரு 5 டைம் போனவங்க, நல்ல ஸ்டஃப்பான கேன்ஸ் யாருமே அந்த குரூப் 2 தேர்வில் பாஸ் ஆகலை. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் ரன்னிங் ரேஸில் வந்து ஒரு குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா காலை கட்டிட்டு ஓட சொல்கிறது, ஒரு குரூப்பை வந்து ஃப்ரீயாக ஓடுங்கன்னு சொல்கிறது. ஓகே. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அநீதி தமிழ் மீடியம் தேர்வுகளுக்கு நடைபெற்றது. ஆனால் நாங்கள் தமிழுக்காக தானே அவங்க எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியை கண்டிப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து சட்டசபையில் நீங்கள் பேசுகிறீங்க. மார்ச் 16 ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் தமிழ், அதாவது ஒரு ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பிலையும் தமிழ் சம்மந்தமாக பேசுகிறீங்க, வருவாய்த்துறையிலையும் நீங்கள் தமிழ் சம்மந்தமாக பேசுகிறீங்க. பேச்சு தான் இருக்குதே தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீச்சு ஒன்றும் கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு குரூப் 2 தேர்வாக இருக்கட்டும், மெயின் தேர்வாக இருக்கட்டும், குரூப் 1 மெயின் தேர்வாக இருக்கட்டும், தமிழில் எழுதினா மதிப்பெண் வழங்குவதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 90 பேர் வந்து குரூப் 1 எக்ஸாம் செலக்ட் ஆகி டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆகிருக்கிறாங்க. 90 பேரில் 20% இடஒதுக்கீடு தமிழ் மீடியத்துக்கு கொடுக்கணும். அந்த 20% இடஒதுக்கீடுனா 18 சீட் வருது. அந்த 18 சீட்டில் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு வழியே வேலைக்கு போனவங்க தமிழில் எழுதியவர்கள் 1 இல்லைனா 2 தான். மற்ற எல்லாருமே ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ எதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது, தமிழுக்கு நாங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது எல்லாமே சுத்த போய். அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவரை நீங்கள் கேள்வி கேட்கணும். 2016 ஒருத்தர் வந்து தமிழில் ஒரு ஆப்ஷனை வச்சு எக்ஸாம் எழுதுறாரு, ஃபெயில் ஆகுறாரு. 19 எக்ஸாம், அதாவது அவங்கள பொறுத்தளவு என்னென்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு தமிழில் எழுதினா மதிப்பெண் கொடுக்காது. நீங்கள் வந்து வரலாறாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், இப்போ தமிழில் எழுதினா மதிப்பெண் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அங்கே யார் சொல்கிறாங்க? அப்படி பேப்பர் திருத்துறவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் மறைமுகமாக இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வந்து இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் எழுதுனா கண்ணை மூடிட்டு மார்க் போடுறாங்க, தமிழில் எழுதுனா எவ்வளோதான் எழுதுனா மதிப்பெண் கொடுக்குறதே கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்கள வந்து வெளியே அனுப்பிடுறது. இதுவாது பரவாயில்ல. இந்த குரூப் 4 எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது தமிழ் மீடியம் தேர்வுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2021 வரைக்கும் ஒரு குரூப் 4 தேர்வு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா பொது தமிழ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பொது ஆங்கிலம் ஆப்ஷன் இருக்கும். பொது ஆங்கிலம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம தமிழ்நாட்டு தேர்வுகள் தான், தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பொது ஆங்கிலத்தை தூக்கிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் கட்டவே இல்லை, ஒரே குரூப் தான் எக்ஸாமே எழுதுறது, அந்த மாதிரி தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ்நாட்டு மாணவர்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, குரூப் 4னா ஒரு கிளர்க்கு கேடருக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். அப்புறம் குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 மட்டும் பாஸ் பண்ணா அது அவ்வளவுதான். நீங்க கிளர்க் வேலைக்கு தான் நீங்க எலிஜிபிள், அதுக்கு மேல நீங்க வரக்கூடாது. குரூப் 2 குரூப் 1 அப்படி வரும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளர்க் ஆகணும். இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. இது வந்து நிறைய முறை வந்து இதை நம்ம குரல் கொடுத்துருக்குறோம். பட் எதுவுமே செவி சாய்க்காமல்
ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓரவஞ்சனை தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசியலமைப்பு விதி எண் 15 சொல்கிறது. அதாவது ஒரு பொது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த அரசியலமைப்பு விதி எண்ணை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது டிஎன்பிஎஸ்சி மீறுகிறது. நீங்கள் வந்து நம்ம கோர்ட்டில் கேஸ் போடலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் நடக்கும். பசங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிப்பாங்களா, இதுக்கு முன்னாடி போவாங்களா? அப்போது சரி அடுத்த எக்ஸாம் படிப்போம், அடுத்த எக்ஸாமாவது நம்ம நல்லா படிச்சு எழுது. அடுத்த எக்ஸாமில் இதே இது இங்கே வந்து கம்ப்ளீட்டாக 20 கொஸ்டின் தொடவே முடியாது. நீங்களே ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, ஆகு பெயர் படிச்சிருப்பீங்க, காலவாகு பெயர், இடவாகு பெயர் படிச்சிருப்பீங்க. இவங்க கேட்குறது என்னென்னா விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர், நடுத்தெருவில் தமிழ் மீடியம் மாணவர்கள் இவங்க விட்டுட்டாங்க. அதான் மறைமுகம் சொல்ல வராங்க. எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கா? அப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வந்து February 8 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யார் வேணால் இருக்கட்டும், February 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த காலத்தில் போயிட்டு tnpsc.gov.in அங்கே போனீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறது கூட 60க்கு 55 கொஸ்டின் மேலே ஈஸியாக போடலாம். இப்போ என்ன ஆகுது, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 140 கேள்விக்கு தாண்ட முடியல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. இத்தனைக்கு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து சும்மா ஒன்றும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லலை. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இவ்வளோ பெரிய அநீதி நாம் இழைத்திருக்கிறோம் என்பது டிஎன்பிஎஸ்சிக்கு நன்றாகவே தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸாம் முடிஞ்ச உடனே நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருக்கணும். அதாவது தமிழில் வந்து நம்ம 20 கேள்வி அதுக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்டோம், இங்கிலீஷில் ஈஸியாக கேட்டோம். ஸோ நார்மலைசேஷன் பண்ணுவோம். நார்மலைசேஷன் பண்ணலை. உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க. சங்கர் பாண்டியராஜ் என்ற ஒரு தமிழ்நாட்டு மாணவர் தமிழில் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆகிறார். உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்தில் தமிழ் எழுதி ஐஏஎஸ் ஆகிறார். பாலகிருஷ்ணன் தமிழ் எழுதி ஐஏஎஸ் ஆகிற முதல் நபர் அவர் தான். தமிழ் எழுதி யூபிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம ஐஏஎஸ் ஆக முடியுது. ஆனால் தமிழில் எழுதி இங்கே யாருமே டெப்டி கலெக்டர் ஆக முடியலை. நான் சொல்வது பொய் கிடையாது. யார் வேண்டுமானாலும் தற்போது நடைபெற்ற 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அந்த 90 பேர் நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. எத்தனை பேர் தமிழ் எழுதி டெப்டி கலெக்டர் ஆகிருக்கிறாங்க, எத்தனை பேர் தமிழ் எழுதி டிஎஸ்பி ஆகிருக்கிறாங்க. பிசி எம்பிசியில் யாருமே இல்லை. ஷெட்யூல் காஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. படித்து ஐஏஎஸ் ஆக முடியுது. தமிழில் படித்து ஐஏஎஸ் ஆகலாம், தமிழில் படித்து டெப்டி கலெக்டர் ஆக முடியாது. இது வந்து தமிழ்நாட்டில் ஆக முடியாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா, ஏடிஎம்கே இஸ் பெட்டர் தென் ஏடிஎம்கே இஸ் பெட்டர் தென் டிஎம்கே. ஒப்பீடு அடிப்படையில் அது அதாவது காலி பணியிடங்கள் நிரப்புவதாகட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடங்களில் 2022 ஆட்சிக்கு வந்த புதுசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 17,000 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 3,000 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 7,000 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த 4 வருடங்கள் 27,000 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக 7,000 வேகன்சி டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. ஓகே, 34,000 வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு மினிமம் 10,000 வேகன்சி அதிமுக ஆட்சி காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது. இங்கே 2011 கணக்கெடுத்துக்கிட்டால் போதும். 12,000, 8,000, 7,000. 2011 2016 காலகட்டத்தில் 30,853 வேகன்சி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஃபில் பண்ணாங்க. 2016-21 ஈவன் கொரோனா பீரியடில் கூட ஃபில் பண்ணாங்க. மொத்தமாக ஒரு 25,000 வேகன்சி ஃபில் பண்ணாங்க. நான் சொல்கிறது குரூப் 4 மட்டும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டம், அதாவது கொரோனாவுக்கு முந்தின 2019 கூட ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்தில் 35,543 வேகன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்பட்டது. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இதுவரைக்கும் வெறும் 33,000 மட்டும்தான். இவங்க 5,5 லட்சம்னு சொல்லி சொல்கிறாங்க. 5,5 லட்சத்துக்கு அது எல்லாமே சுத்த பொய். 5,5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கூட இன்னும் ஒரு வருஷத்தில் அவங்களால மொத்தமாக ஃபில் பண்ண முடியாது. சரி, இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னா நம்முடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் எஸ்ஐயா கண்டிப்பாக 1000 கீழே வந்ததே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஃபில் பண்ணாங்க. அதுவும் கோர்ட்டு கேஸில் இருக்குது. 2 வருடமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு நினச்சி அலையன்ஸ் பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணமும் பண்ணியாச்சு. கோர்ட்டு கேஸில் இருக்குது. கோர்ட்டு கேஸை தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாணவர்கள் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அரசாங்கத்துக்கு இருக்குது. 2 வருஷமாக கேஸ் நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே கோர்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கும் அதே தானே பொருந்தும். அப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அதை நேர்மையாக விசாரிக்க சென்ற ஒரு ஏடிஜிபி என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அவங்களே பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அப்படி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்வாணையம் என்ன இருக்குது, ஆசிரியர் தேர்வாணையம். இது வரைக்கும் கடந்த 5 வருடங்களில் ஒரு ஆசிரியரை கூட இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டாங்கன்னு ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. போன வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூஸ் சேனலில் பேசும்பொழுது 1744 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸை வந்து அப்பாயின் பண்ணுறதுக்கு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஜியோ ரிலீஸ் பண்ணி என்னாச்சு, போஸ்டிங் போடல. நீங்கள் எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க, கவுன்சிலிங் வெறும் ஜிஓ இது ஒரு அறிவிப்பு மட்டும் விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க. எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணுறாங்க, எக்ஸாம் நடத்துகிறாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எக்ஸாம் நடத்தி. கவுன்சிலிங் நடத்துறதுக்கு என்ன வந்துச்சு கேட்டால் வந்து ஆல்ரெடி நம்ம டீச்சிங், அதாவது கவர்மெண்ட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பிஎட் முடிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த கேஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் பொழுது என்ன ஆகுது, 5000 போஸ்ட்டில் 5000 ஸ்கூலில் நம்ம ஹெச்எம் இல்லை. இது ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அப்போ ஸ்கூல்லையும் ஒரு அரசியல் நடக்குது, எக்ஸாமில் திரும்ப அவங்க ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த எக்ஸாம்லேயும் அரசியல் நடக்குது அப்படின்றதுனால இப்போது இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராக அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? போட்டித் தேர்வுக்கு தயாரான மனநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஓகே, நான் என்ன கேட்குறேன், டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ரிலீஸ் பண்ணாங்க, யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஐஏஎஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த தேர்வர் எந்த மொழியில் அந்த தேர்வை எழுதினார், இங்கிலீஷ் எழுதினாரா, ஹிந்தியில் எழுதினாரா, தமிழ் எழுதினா. ஒரு மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அவங்க ரிலீஸ் பண்ண முடியுது. தமிழ்நாட்டில் வந்து இவர் தமிழ் எழுதினாரா, 2 ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. தமிழில் எழுதினாரா, ஆங்கிலத்தில் எழுதினாரா, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏன் இதை மூடி மறைக்கிறது? அதனால தான் நாங்கள் தமிழ் எழுதக்கூடிய தேர்வர்கள் வந்து அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு காலம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன வந்துச்சு? ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு பதில் கொடுக்குறாங்க, எத்தனை வேகன்சி ஃபில் பண்ணிக்கிறீங்க பதில் கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க பதில் கொடுக்கல. ஏன்னா இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிங்க அந்த உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா மைனஸ் பண்ணி தமிழை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உண்மை டிஎன்பிஎஸ்சியால் வேண்டுமென்றே மறைக்கப்படுகிறது. நான் முதல்வன் திட்டத்தில் படித்த திரு சங்கர் பாண்டியராஜ் அவர்கள் தமிழ் எழுதி யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறாரு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ் எழுதி யாராவது குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்காங்களா? அதை இங்கே பெருமையாக சொல்ல முடியலையே. அண்ட் இன்னொன்று வந்து நான் முதல்வன் மிக சிறந்த திட்டம், அவங்க வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, ஓகே. பட் அதுவே ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிரைவேட் கோச்சிங் சென்டர் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் பாஸ் பண்ணால் அப்போ போட்டுக்குருவாங்க. நான் முதல்ல அதான் நடந்திருக்குது. முதல் இடம் பிடித்த திரு சிவச்சந்திரன் நினைக்கிற அவர் பேர் ஆக்சுவலாக சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் அவங்களுடைய கூற்றுப்படி ஒரு எக்ஸாம் ஒருத்தர் என்கிட்ட பாஸ் பண்ணார், ஒருத்தங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. முக்கியமாக யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜையும் அவங்ககிட்ட படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் போலியா ரிசல்ட் கொடுத்த தமிழகத்தை சேர்ந்த பல ஐஏஎஸ் பயிற்சி மையங்களுக்கு சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஃபைன் கூட வச்சிருக்காங்க, 5 லட்ச ரூபா ஃபைன் கூட வாங்கியிருக்கிறாங்க. இவர்கள் வந்து ஒருத்தர் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து மாநில அளவு முதல் ரேங்க் சொல்லி ஒருத்தர் கிளைம் பண்ணுறாங்க. அந்த நபர் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் இவர்களிடம் முதல்நிலை தேர்வுக்கு பயிற்சி பெற்றாரா, பிரிலிமினரி எக்ஸாமுக்கு இங்கே ஒரு கோச்சிங்கை எடுக்கல. நீங்கள் நான் முதல்நிலை வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள், பிரிலிமினரி எக்ஸாமுக்கு 950 பேர் இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எந்த அடிப்படையில் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க? இவங்க வந்து நாங்கள் அதாவது நம்ம வந்து இப்போ பிரைவேட் கொஸ்டின் மாதிரி தான் இவங்களும், இதுக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்லை. வெற்றியில் இவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க, இது வேற எதுவுமே இல்லை. அந்த பர்டிகுலர் நபர் மாநில அளவு முதலிடம் படுத்த திரு சிவச்சந்திரன் என்கிற பெயர் முதல்நிலை தேர்வில் இவங்க 950 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கொடுத்துருக்குறாங்க. அவர் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை. பிறகு எப்படி இவங்க கிளைம் பண்ணுறாங்க? சரி, ஓகே, அரசாங்கம் நம்ம வந்து அவரே சொல்கிறாரு, நம்ம அதில் வந்து எந்த விதமான எதுவும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன், அதே நான் முதல்வர் திட்டத்தின் கீழே தமிழில் எழுதி ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு எங்களுக்கு கோச்சிங் கொடுங்க. ஏன்னா இது வந்து யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல. தமிழ் மீடியம் மாணவர்கள் சொல்ல முடியாமல் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம அடுத்த எக்ஸாம் படிச்சுக்கலாம் இப்படியே போச்சுது அப்படின்னா நாளைக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் உட்காந்துருப்பாங்க. ஒரு பாமர படிக்காத ஒரு ஏழை விவசாயி கிராமத்தை சேர்ந்தவர் ஒரு மனு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மனுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குரூப் 2 அதிகாரி என்பவர் அவருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்பார். இவங்க வந்து இது வந்து இதோடைய நிர்வாக சீர்கேட்டுக்கு இது ஒரு காரணம். 4 ஆண்டுகள் முடிஞ்சிருது, திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இன்னும் இருக்கிற 1 வருஷத்தில் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்வர் இதை கவனம் போகுமா? முதல்வர் கவனத்துக்கு கண்டிப்பாக ஏற்கனவே போயிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்திருக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்திருக்கிறோம். என்ன போராட்டம் அப்படின்னா, போன முறை குரூப் 2 தேர்வில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இதை வந்து இந்த அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் வந்து அதிமுக திமுகவை விட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். அதிமுக பீரியட்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஊழல் நடைபெற்றதுன்னு சொல்லி நம்ம செய்திகளில் வந்துச்சு. பட் விசாரித்தாங்க. உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் பேட்டி கொடுக்குறத வச்சே ஒரு தப்பான ஆளாக இருக்காருன்னு சொல்லி அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போய் விசாரித்தாங்க. ஃபஸ்ட் 100 ரேங்க் கூட்டிகிட்டு வந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வச்சு மீண்டும் ஒரு டெஸ்ட் நடத்தினாங்க. அதை ஏன் திமுக பண்ணலை? அதான் நம்ம கேட்குறோம். ஊழல் மலிந்து விட்டது. ரீசெண்டாக நடந்த ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், உதவி வன பாதுகாவலர் குரூப் 1 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், டிஎஸ்பிக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட்டு. அதில் வந்து மொத்தம் 11 வேகன்சி. 12வது ஒரு செலக்ட் அவருக்கு வேலை கிடைக்கல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஐ போட்டு பேப்பரை கேட்குறாரு.
2 மாதம் கழிச்சு ரிப்ளை பண்ணுறாங்க. ஆர்டிஐ போட்டுறீங்க கேட்டுருக்கிறீங்க, உங்கள் பேப்பர் இப்போ வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அவர் வெப்சைட்டில் போய் பார்க்குறாரு. முதல்ல அந்த பேப்பரை திருத்தின ஒரு வேலையிட்டர் இருந்த 200 மார்க் போட்டிருக்காரு. 2வது திருத்தினவர் 150 போட்டிருக்கிறாரு. அப்போ ஆவரேஜ் மார்க் எவ்வளவு? 200க்கும் 150க்கும் 175. இவங்க ஆவரேஜ் 140ன்னு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இன்னொரு ஆர்டிஐ போடுவோம், உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 15% மேலே இருந்துச்சுன்னா 3வது வேல்யூஷன் இருக்கும், அதான் ரூல்ஸு. 3வது வேல்யூஷன் எதுவும் பண்ணீங்களான்னு சொல்லி ஆர்டிஐ போட்டு கேட்குறாரு. அப்போ தான் அவன் பண்ண ஊழல் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. டீம் ஐயோ நம்ம ஊழல் பண்ணியிருக்கிறோம், தெரியாமல் பேப்பர் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் 3வது வேல்யூஷன் பண்ண சொல்லி இன்னொரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு மார்க் போட்டிருக்கிறாங்க, 123ன்னு ஒரு மார்க் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 140 போட்ட ஈக்குவல் பண்ணுற மாதிரி 120 ஒரு மார்க் போட்டு அனுப்புகிறாங்க. இதில் எங்கே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூஷன்லையும் டிஎன்பிஎஸ்சியே எம்பளம் இருக்குது, 3வது வேல்யூஷன் இவங்க போட்டு அனுப்புறதுல டிஎன்பிஎஸ்சி எம்பளம் இல்லை. அப்போ அந்த மாணவர் கண்டுபிடிச்சப்போ ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்போ இவ்வளோ ஊழல்கள் இருக்குன்னா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது, இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழக அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதானே நடந்தது. அவங்கள்ட்ட கேட்டேன்னா டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்புங்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்புனா அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நியமனம் பண்ணும்போது யார் மூலமாக ஒரு யாரோட ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது, கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் உறுப்பினர் நியமனம் பண்ணுறாங்க. 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் இல்லாமல் இருந்தார். சைலேந்திர பாபு அவர்கள் சேர்மன் அவங்க முடியாதுன்ட்டார் கவர்னர். சரி ஓகே, இப்போ எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்திருக்கிறாரு. டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மனோ மெம்பரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணும் பொழுது த்ரூ தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் கொடுத்த அந்த 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்ற அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை நம்பி தானே இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களா ஓட்டு, அதை நம்பி தான் படிச்சுட்டு இருக்கலாம் ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி உட்காந்துருக்கிறாங்க. ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இன்ஜினியரிங் சர்வீஸ், அக்ரி சர்வீஸ் சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தமிழகத்தில் குறைந்தது 50 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. 4க்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியும் உங்களை நம்பி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்பினவங்க எல்லாமே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்பிக்கை துரோகம் இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், தமிழில் எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அதாவது பெருமையாக சொல்கிறாங்க, அவர் தமிழ் எழுதி மார்க் வாங்கிட்டார், தமிழ் எழுதி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டார், தமிழ் எழுதி ஐஏஎஸ் ஆகிறாரு. தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு இந்த செயலை செய்யலையே. இங்கிலீஷ் எழுதினா தான் மதிப்பெண் கொடுப்பேன், இங்கிலீஷ் எழுதினா தான் அந்த ப்ரொஃபஸர் திருத்துவாரா? இங்கே வந்து இந்த டீச்சிங் அந்த ப்ரொஃபஸரால் நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. ஒரு ப்ரொஃபஸர் வராரு அப்படின்னா தமிழ் எழுதினா அவர் மார்க் போடுவார், இங்கிலீஷில் மார்க் போடுவார். அவரை வந்து நீங்கள் தமிழ் எழுதினா மதிப்பெண் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? அந்த ஃபோர்ஸ். அதுதான் நம்ம கேட்குறோம். இப்போ ஜனவரியில் ஒரு போராட்டம் நடத்துனீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பண்ணுற உங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாமே முதல்வருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. கண்டிப்பாக. இப்போ அவ்வளோ இது நடந்தும் எதுவுமே சரியாகலை அப்படின்றப்போ இனி நடக்க போகிற போராட்டம் அவங்க காதுக்கு போய் சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நம்பிக்கையை யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு மாணவர்கள் ஓட்டு போடுவாங்க. நன்றி சார். இதான் நடக்கும். ஓகே, அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை வந்து நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.